ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஸோ கொரோனா தாக்குதல் அதிகமாக இருக்கிற ஒரு சில காரணங்களால் நிறைய மாணவர்கள், படித்த மாணவர்களும் சரி படிக்காத மாணவர்களும் சரி, ஒரு சில ஃபியர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சில பசங்களுக்கு தோணுது அப்படின்றது என்னோட ஃபீலிங்கு. ஸோ அப்படிப்பட்ட பசங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஐடியா. ஸோ அதை பற்றி ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மேக்ஸ், ஓகே. ஸோ மனுஷங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் முக்கியன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறதுலையே வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேஸ். ஸோ ஒரு கால் நல்லா இருந்தால் தான் அதுக்கு மேலே இருக்கிற பாடி வந்து வெயிட் தாங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில பசங்களுக்கு 10th மார்க் நல்லா இருந்தால் தான் அதுக்கு மேலே வைக்க போகிற 11th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட், அந்த அதுக்கு மேலே வைக்க போகிற டிகிரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப பயனுள்ள வகையிலும் யூஸ்ஃபுல்லாக வகையிலும் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சில விஷயம். ஸோ கேட்டுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு மொத்தமாக ஓவராலாக 8 லெசன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் முக்கியமான லெசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக நாங்கள் படிச்சிருக்கோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாளோட படிப்பை வச்சு எங்களால் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்க பயந்துட்டே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமோட டேட் தெரியும். ஸோ 19/6/2020. ஸோ உங்களுக்கு 17 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு கேப் இருக்குது. அந்த ஒரு நாள் 8 லெசனும் உங்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருந்தோம் நான் ஒரு 80 மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நிறைய பேர் மேக்ஸ்னாலே ஃபார்முலாஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. ஃபார்முலாஸே இல்லாமலே மேக்ஸில் நீங்கள் நினச்சிங்கன்னா 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அவங்க எப்படி ஈஸியாக படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயங்களும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 8 சாப்டர் இருக்குது மேக்ஸ்லன்றது எல்லாருக்கும் ஓவரால் தெரியும். உங்கள் மேக்ஸ் புக்கில் மொத்தமாக எத்தனை சம் இருக்குன்னு இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1056 சம்ஸ் இருக்குது. ஸோ 1056 சம்மம் எந்த ஒரு ஜீனியஸாலையும் போட்டு பார்க்க முடியாது. இன்க்ளூடிங் டீச்சர்ஸால் கூட அதெல்லாம் போட்டு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. இருந்தாலும் வந்துட்டு நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் என்னால் ஒரு 1000 சம் வரைக்கும் நான் கூட ஒரு சிலர் பார்த்துருக்கேன், இந்த லீவு எனக்கு அதிகமாக இருந்ததால் நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சில பசங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க மேக்ஸில் எப்படி இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், மேக்ஸில் மெயின் சாப்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா மட்டும்தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் போனாலுமே அதிகமான மார்க் வெயிட்டேஜான ஒரு சாப்டர்னு சொன்னால் அல்ஜிப்ரா தான். ஏன்னா இந்த ஒரு சாப்டரில் மட்டுமே நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எப்படி சார் 40 மார்க்ஸ்னால், இந்த சாப்டரில் மட்டும்தான் மேக்ஸ்னாலே மெயின் 10th ஸ்டாண்டர்டுக்கு கிராஃபு, ஜாமெண்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வச்சு பாஸ் ஆனவங்க தான் 100 பசங்களில் ஒரு 80 பசங்க இந்த கிராஃப் ஜாமெண்ட்ரி வச்சு தான் மோஸ்ட்லி பாஸ் ஆவாங்க. நான் சொல்கிறது வந்து லோவாக இருக்கிறவங்க, என்னால் வந்துட்டு சம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, எனக்கு மறக்குது அப்படின்றவங்க காலங்காலமாக மேக்ஸில் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்ட் ஒரு 40 மார்க் எடுக்கிறதுக்கு கை கொடுக்கறதுக்கு கிராஃப் அண்ட் தென் ஜாமெண்ட்ரி. ஸோ இது ரெண்டுமே தெரியாமல் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே போக மாட்டான். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு கிராஃப் வந்துட்டு இந்த 3rd சாப்டரில் மட்டும்தான் இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸில், ஓகேங்களா? ஸோ 3.15 மொத்தமாக கிராஃப் சம் மட்டும் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 13 சம் இருக்கும், ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம் ஒரு 3 இருக்கும். ஓவரால் 16 சம் இருக்கும். இந்த 16 சம்மில் அட்லீஸ்ட் 2 ஈக்குவேஷன் வச்சு 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஒரு சில சம்ஸ் இருக்கும். அந்த 2 ஈக்குவேஷன் சம்ஸ் கம்பல்சரியாக ஒன்று வந்துடும். ஸோ அது வரைக்கும் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் எப்படி சார் இந்த 40 மார்க்ஸ் சொல்லிட்டீங்க, ஒரு 8 மார்க்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஒரு 3 5 மார்க் வரும் அல்ஜிப்ராவில் மட்டும். அந்த 3 5 மார்க் வந்துட்டு என்னென்ன 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 3 5 மார்க்கும் மோஸ்ட்லி ஃபார்முலாவே கிடையாது. ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ஸ்கொயர் ரூட். ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது, ஒன்லி கண்டிஷன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் சம். ஸோ இதில் மேட்ரிக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டிரான்ஸ்போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் அண்ட் தென் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எப்படி போகிறதுன்னு. இப்போ டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 7232 இது இருக்கிற நம்பர்ஸ் இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதான் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா தட் மீன்ஸ் இப்போ A டிரான்ஸ்போஸ்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோவெல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ரோவாக இருக்கிறது ரெண்டுமே காலமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். 72 அண்ட் தென் 32. ஸோ இப்படி நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் சம்ஸ் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ அது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சம் ஒன்று வந்துடும். அண்ட் தென் டிரான்ஸ்போஸ் சம்ஸும் கம்பல்சரி வந்துடும். இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா GCD 3rd சம். ஸோ ரொம்ப மெயினான சம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா GCD சம், கிரேட்டஸ்ட் காமன் டிவிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் எதுக்குன்னா இதுலேயும் வந்து ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. f(x) அண்ட் தென் g(x) மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் இந்த சம்மை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென்
கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஃபார்முலாஸ் படிக்கணும், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப்ஸை ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இந்த மாதிரி ஒரு இந்த சாப்டரில் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வேறு எந்த சாப்டர்ஸில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 3 5 மார்க்ஸ் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னன்னா 2 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து மட்டுமா 3 2 மார்க்ஸ் வரும். ஸோ அந்த 3 2 மார்க்ஸும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணியே இருக்கும். இதில் மட்டும் தான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் இருக்குது. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மூலங்களின் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால் எப்படி இருக்கணும்னா x² plus ax squared plus by plus c அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4x squared plus 2y plus and then 12 இது மாதிரி சம் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இல்லை a வேல்யூஸ் எது, b வேல்யூஸ் எது, and then c வேல்யூஸ் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். x ஸ்கொயர்டோடைய கோஎஃபிஷியண்டாக இருக்கிறது வந்து 4, அதான் a ஓட வேல்யூ. அண்ட் தென் y ஓட கோஎஃபிஷியண்டாக இருக்கிறது தான் b ஓட வேல்யூ. அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் x கேரக்டர் அண்ட் தென் y கேரக்டர் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது மட்டும் தான் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்னா என்னன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு சில வீட்டுக்கு போகும், ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு போயிருக்கோம், நெக்ஸ்ட் வீக் போகிறோம்னா அதே பிளேஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. ஸோ கான்ஸ்டன்ட் இல்லாத டேர்ம்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த தண்ணியை வாங்கி குடிப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு பிளேஸில் வச்சிருப்போம், 1 வீக் கழிச்சு போகும் அதே மாதிரி சொம்பில் தண்ணி கொடுப்போம், வேற ஒரு சொம்பில் கூட கொடுக்கலாம். ஒரே சொம்பு தான் ஒரு வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், அது வந்து நாட் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ மாறாமல் அப்படியே நிலையாக இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ தமிழில் கான்ஸ்டன்ட்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறிலி அப்படின்றது பேர். ஸோ கான்ஸ்டன்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இஷ்டத்துக்கும் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னும் எனக்கு வந்துட்டு இப்போ 40 மார்க்ஸ் வாங்கினோம் சார், நான் வந்து 10th மார்க் மெயின்ன்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ நாங்கள் ஒரு 80 எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கிறதுலேயே. எதுக்காக இப்போ நெக்ஸ்ட் நான் 3rd சாப்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர் போறேன்னா நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 5 மார்க்கை தான் அட்டென்ட் பண்ணணும்னு நினைப்போம். எல்லா ஒரு எக்ஸாம்லையுமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே நம்மளோட எண்ணம் இதெல்லாமே நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரோட நேம்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சயின்ஸில் வந்து நிறைய சயின்டிஸ்ட் மூலயமா அந்த புக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க, நிறைய கான்செப்ட் சயின்டிஸ்ட்டுங்க தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் மேக்ஸ்லையும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் உங்கள் புக்கை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க எழுதின ஒரு சில விஷயங்கள் தான் உங்கள் புக்கில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிலேஷனுக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸுக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த சாப்டரில் ஒரே ஒரு ஃபார்முலா கூட கிடையாது. நோ ஃபார்முலா, வித்தவுட் ஃபார்முலா இருக்க ஒரே ஒரு சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். மற்ற சாப்டரில் கூட ஃபார்முலாஸ் இருக்காது. அண்ட் தென் சின்ன ஒரு சில ஃபார்முலாஸ், இப்போ 3rd சாப்டர் சொன்னால் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொன்னேன், ax squared plus b y plus c ன்னு சொல்லிட்டு சம்திங் அது மாதிரி சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். பட் இதில் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஒன்லி நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டுனா இதுலேயும் கான்செப்ட் மட்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் மோஸ்ட்லி என்னன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா செட் ப்ராக்கெட் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா இப்போ ஏல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க 2 3 5 7 அண்ட் தென் பியில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க 4 3 4 7 1 10. ஸோ இது மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மள கேட்குற கொஸ்டின் என்னன்னா a இன்டூ பி. இதுக்கு முன்னாடி சிலபஸ்லாம் எப்படி இருக்கும்னா a யூனியன் பி, a இன்டர்செக்ஷன் பி, a வெட்டு, a சேர்ப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற சாப்டர்ஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே கொஞ்சம் உல்டாவா, நான் இப்போ இருக்கிற 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்குமா. ஏன்னா இதில் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுன்னா இதுக்கப்புறம் படிக்க போகிற 11th சரி 12th சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஒரு புக்கை தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஓல்டு சிலபஸில் இருந்ததை விட நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாம் 11th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோடைய கான்செப்ட் இப்பயே படிக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டேலண்டடாக தான் இருப்பீங்க. இந்த புக்கெல்லாம் நல்லா படிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேலண்டாகவும் நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ a இன்ட்டு பின்னா என்ன பண்ணணும்னா ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் கம்பைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 2 3 5 7 அந்த பி செட்டில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 7 10 2, 4. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் பண்ணணும், ஜோடி ஜோடியாக எழுதணும். ஓகேவா? எப்பவுமே வந்துட்டு பேர் என்னன்னா ஒரு 2 பாய்ஸ் போனால் பேர் கிடையவே கிடையாது. ஒரு கேர்ளும் ஒரு பாயும் போனால் மட்டுமே தான் பேர். எப்பயும் ஒரு செட்டுக்குள்ளே கொடுக்குற கண்டிஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பேர் தான், 2 பேர் போனாலே பேர் தான். பட் பர்ஃபெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் அண்ட் பாய் போகிறது தான். அதே மாதிரி தான் நம்பர்ஸில் கூட. ஸோ ஒரு வேல்யூஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், அனதர் வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ 2, 4 அண்ட் தென் 2, 7 ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ செட்டில் இருக்கிற நம்பரை வச்சு பி செட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பேர் பண்ணும். அண்ட் தென் 2, 10
நெக்ஸ்ட் 3, 4, 3, 7, next 3, 10, and then 5, 4, 5, 7, 5, 10, next 7, 4, 7, 7, and then 7, 10. ஸோ இங்கே செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் க்ளோஸும் பண்ணணும். மேக்ஸில் நிறைய பேர் நல்லா படிப்பீங்க. சென்டம் போகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் சென்டம் போகும். நல்லா படிப்பான், சூப்பராக படிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா 90, 92 சம்திங் அந்த மார்க்கோட வந்து ஒரு சிலர் ஸ்டாப் ஆகிடும். ஒரு சிலர் படிக்கவே மாட்டான்னு சொல்லுவாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ரீச் பண்ணுவான். அதுக்கான காரணம் என்னன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை தவிர ஈஸியான சாப்டர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இது மாதிரி க்ரைட்டீரியாவில் இருக்க சம்ஸ்லாம் ரிலேஷன்ஸில் வரும். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸில் என்ன இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க -7, 8 இது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு நம்பர் -7ல் ஸ்டார்ட் ஆகும். எங்கே போய் ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8ன்ற நம்பர்ஸோட ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா -x² -4x and then 1 less than x less than 7 இது மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்தா என்னங்க சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் இருக்கும். என்னன்னா இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுத்தாங்கன்னா நம்பர்ஸ் இங்கே இந்த நம்பர்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6 இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுக்கலன்னா 7க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன இருக்கும் 6. ஸோ அந்த நம்பரோடு இது ஸ்டாப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மார்க். தேரினா அப்படி கிடையவே கிடையாதுமா. ஒரு 4 ஸ்டெப் இருக்கு, 4 பாயிண்ட் இருக்குன்னா 3 பாயிண்ட் எழுதினா கூட 3 மார்க்குன்னு போட்டுருவாங்க. மேக்ஸில் ஸ்டார்டிங்கே தப்புனா அச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸில் மட்டுமே தான் 100 மார்க்கும் ஸ்கோர் பண்ணவும் முடியும், மார்க்கை இழக்கவும். ஸ்டூடெண்ட்ஸ் போகவே கூடாதுன்றதா என்னுடைய ஆசை. ஓகேவா? இப்போ பாருங்க, இது மாதிரி இருக்கிற சம்ஸை மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்க. ஏன்னா இதுக்கும் ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. அதான் சொன்னேன், ரிலேஷன்ஸ்லேயும் ஃபார்முலாஸ் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஃபார்முலாஸ் கிடையாது. நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு சாப்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஏன்னா இதுலேருந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் வரும். and then 3 2 mark and then 2 1 mark. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு சாப்டராகவும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ்லேருந்து பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். அண்ட் தென் ஃபங்க்ஷன்லேருந்து பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் வந்துடும். நீங்கள் இப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ப்ளூ பிரிண்ட் கிடையாது, ப்ரீவியஸ் இயரில் படித்தவங்க ப்ளூ பிரிண்ட்டை வச்சு படித்தாங்க, அதிகமான ஸ்கோர் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ எங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டே கிடையாது, நாங்கள் எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் இல்லைனா கூட ப்ளூ பிரிண்ட் மாதிரியே தான் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே வரும். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன் பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க், அண்ட் தென் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 5 மார்க். ஸோ அதனால தான் அந்த சாப்டர் பேர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால வந்து இது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். சார்பு இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. 1 to 1 ஃபங்க்ஷன், 1 to many ஃபங்க்ஷன், many to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷனா நாட் எ ஃபங்க்ஷனான்னு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அது 100% ஃபங்க்ஷன் தான். நாட் எ ஃபங்க்ஷன் வரவே வராது. எப்போயும் ஒரு கொஸ்டின் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மாதிரி இருக்குன்றதால தான் அது கொஸ்டினாகவே கேட்குறாங்க. எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் இல்லாமல் கிடையவே கிடையாது. எல்லா கொஸ்டினுக்குமே சொல்யூஷன் கம்பல்சரி இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எதை கண்டு பயப்படாதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபர்ட் போடுங்க, நிறைய மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லியாச்சு, அண்ட் தென் 4th சாப்டர். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 80 எடுக்கணும் சார். இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் ஒரு 40 மார்க்ஸ் சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு 18 or 16 மார்க்ஸ் சம்திங் 18 மார்க்ஸ் 58 மார்க்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்க. இதை தவிர நாங்கள் எப்படி சார்னா இதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி, நான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிராஃபும் சம்ஸும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஜாமெண்ட்ரி சொல்லலை. ஸோ ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்னன்னா சைக்ளிக் குவாட்ரேட்டர். ஸோ அதிகமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குவாட்ரேட்டர். இது இல்லாமல் கொஷின் பேப்பரில் வந்துட்டு கொஷின் பிரிண்ட் ஆகவே ஆகாது. ஸோ மெயினான ஒரு சம். ஓகேமா? ஸோ இது வரைக்கும் நம்ம 58 மார்க்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 18 மார்க்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் 3rd சாப்டர் அல்ஜிப்ரா, ஓகே, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 18 மார்க்ஸ், அண்ட் தென் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ். ஓகே, இது வரைக்கும் 58 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மெயினான ஒரு சம்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. படிக்கிறவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருமே நம்ம அட்டென்ட் பண்ணுற ஒரு சம் தான் ஜாமெண்ட்ரி. ஓகே, ஸோ இதுலேருந்து எப்படி ஒரு 8 மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சைக்ளிக் குவாட்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். இது நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே இந்த சம் இருந்தது. அப்பத்துலேருந்து இப்போத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரு ஜாமெண்ட்ரி இருக்குன்னா சைக்ளிக் குவாட்ரேட்டர் சொல்லலாம்.
கிட்டத்தட்ட நான் படிச்சிருக்கேன், எங்கள் அக்கா படிச்சிருக்காங்க, இப்போ நீங்களும் படிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த சம் அப்போ மெயினான சம்மா தானே இருக்கும்னு அர்த்தம். அதனால தான் இத்தனை வருஷமாக இதை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சைக்கிளிக் குவாட்ரேட்டர் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஜாமெட்ரி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் 2 டேஞ்சன்ட் இருக்கும், தொடுகோடுகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம்மம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போகலாம். நம்ம எந்த ஜாமெட்ரி கேட்டாலும் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போகலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ஜாமெட்ரி டைப்ஸ் தான் இது. எந்த கொஸ்டின் தான் வரும்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஸோ இதில் இருக்க சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் நீங்கள் மார்க் எடுத்துடலாம். இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் படித்த படிப்பை ஒரே நாள் எப்படி ரீகால் பண்ணி உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேனே தவிர மொத்த சமம் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷமோ காலவரெல்லாம் போதாது. கிட்டத்தட்ட ஒரு 10 days அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களால் ஓவரால் ரிவ்யூ நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாமெட்ரிலேருந்து நீங்கள் ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4th சாப்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஓவரால் பார்த்தாலும் 66 மார்க், மொத்தமாக 8 சாப்டர் சொன்னேன். இதில் நீங்கள் 66 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த 2 சாப்டரும் ஒரு ஜாமெட்ரியும் பார்த்தா போதும். இது தெரியாது நிறைய பேருக்கு. அந்த 35 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு ஒண்ணுமே முடியாம திரும்பி அட்டெம்ப்ட்னு வைக்கும் போது அந்த ஒரு மாசத்துல மட்டும் எப்படி ஒரு வருஷம் போர்ஷனும் ஈஸியா நம்ம படிக்க முடியும். ஸோ அதனால அட்டெம்ப்ட்னு ஒன்று வைக்காத அளவுக்கு நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். ஸோ கம்பல்சரியா ஈஸியா பாஸ் ஆகிறதுக்கான ட்ரிக்ஸோட ஐடியாஸ் தான் இது. ஓகே, இதுக்கப்புறம் சார் ஓகே எனக்கு 2 சாப்டர் சொல்லிட்டீங்க, இந்த 2 சாப்டர் நான் பார்த்துருவேன், ஜாமெட்ரி பார்த்துருவேன் சார், எனக்கு 80 எடுக்கணும்னு ஆசை வருது சார், இவ்வளோ நாள் நான் படிக்காத வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தோணுது, எனக்கு இது மாதிரி ஐடியாஸ் கொடுக்கலாம் யாரும் இல்லை சார் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்கும். ஸோ அவங்களுக்கான இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இதுக்கப்புறம் 8th சாப்டர் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு சாப்டர் இருக்கவே இருக்காது. ஆனால் இதில் என்ன ஒரு மெயின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் தான். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா கேம்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிச்ச கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லீவில் நிறைய பேர் தாய்பாஸ் விளையாடிருப்பீங்க. இந்த கொரோனா கொஞ்சம் அதிகமாக இருந்ததால நிறைய பேருக்கு இந்த தாய்பாஸ் விளையாடணும், அதுக்கப்புறம் வந்து இந்த பரமபதம் விளையாடணும், இந்த லூடோ கேம்ஸ்லாம் விளையாடணும்னு தோணும். அந்த ஒரு சாப்டர் தான் 8th சாப்டர். இவ்வளோ நாள் நம்ம படிப்பை பற்றியே பார்த்தோம். இந்த 8th சாப்டர் மட்டும் தான் ஒன்லி கேம்ஸ்னா பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸே இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவங்க கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷமாக விளையாடுற ஒரு கேம் தான் ஒரு இதுதான் வந்துட்டு உங்களோட 8th சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது அண்ட் தென் ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து தான் 8th சாப்டர். பட் ப்ராபபிலிட்டியில் மட்டும் நீ எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது, இந்த சாப்டருக்குள்ளேயே தான் இருக்குது, அதில் ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் இதை விட இதில் எப்படி 8 மார்க்ஸ் எடுக்கிறதுன்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, ப்ராபபிலிட்டியில் என்னன்னா ஒரு சீட்டு கட்டு பிளேயிங் கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் சீட்டு விளையாடுறது கூட தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதை வச்சு உங்களுக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க 10 டைமண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமாக வந்துட்டு இதை என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேசஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சாம்பிள் ஸ்பேசஸ்னால் ஒரு சீட்டு கட்டு இருக்கு 10 டைமண்ட்னா டைமண்ட் 10 வந்தால் மொத்தமாக என்ன ஆஃப் எஸ்ன்றது 52 கார்ட்ஸ் இருக்கும். ஒரு சீட்டு கட்டில் 4 ஃப்ளேவர் இருக்கும். ஒன்று வந்து டைமண்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளவர், ஹார்டின் அண்ட் தென் ஸ்பேடு. ஸோ இது மாதிரி 4 ஃப்ளேவர் இருக்கும். இந்த 4 ஃப்ளேவருமே எது கூட ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு கட்டில் 1 நம்பர் ஸ்டார்ட் ஆகாது, ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். A 2 3 அப் டு .10 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் ஜாக்கி, குயின் அண்ட் தென் கிங். ஒரு ஃப்ளேவரில் மட்டும் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் 13 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக நான் 4 ஃப்ளேவர் சொன்னேன். டைமண்ட் ஒரு 13, ஃப்ளவர் ஒரு 13, அண்ட் தென் ஹார்ட் ஒரு 13, அண்ட் தென் ஸ்பேடு ஒரு 13. ஓவரால் சேர்த்தா 4 × 13 வந்து 52. ஸோ மொத்தமாக இருக்க சாம்பிள் ஸ்பேசஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 52. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 10 டைமண்ட் மட்டும் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஏன்னு அசிம் பண்ணிப்போம். எப்பவுமே ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அது ஏ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுத்தாங்கன்னா அது பி, தேர்டாக கொடுத்தாங்கன்னா சி அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ என்னன்னா இந்த 10 டைமண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. இப்போ P ஆஃப் ஏன்றது இதில் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கணும். P ஆஃப் ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா N ஆஃப் ஏ பை N ஆஃப் எஸ். N ஆஃப் ஏ நான் நம்பர் ஆஃப் ஏ, இந்த கொஸ்டினை ஏன்னு சொல்லிட்டேன். 10 டைமண்ட் மட்டும் அந்த 52 கார்ட்ஸில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமண்ட் இருக்கும், அதில் ஒரே ஒரு 10 தான் இருக்கும், வேறு எங்குமே கிடையாது. அப்போ N ஆஃப் ஏ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 நம்பர் ஆஃப் ஏ. அப்போ இவங்க கேட்ட P ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இதில் P ஆஃப் ஏன்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும், N ஆஃப் ஏன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இது பேரே ப்ராபபிலிட்டின்றதால P இஸ் டினோட்டட் அஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ அந்த Pன்ற லெட்டர்ஸ் யூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/52. அப்போ P ஆஃப் ஏவோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/52. ஸோ இது மாதிரி க்ரைட்டீரியான சம் எல்லாமே வந்துட்டு உனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி கேம் வச்சு தான் இது எல்லாமே அந்த டைஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு 2 பேர் 2 டைஸை த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ N ஆஃப் சாம்பிள் ஸ்பேசஸ் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர்ஸ் 1,1, 1,2, 1,3, 1,4 அண்ட் தென் 1,5, 1,6 இந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,1 ஒரு 2 டைஸ் த்ரோ பண்ணும்போது ஏன்னா மேக்ஸிமம் 6 வரைக்கும் விழலாம்.
ஏன்னா அந்த 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 ஸ்கொயர் அந்த கியூப் இதுலேயே வந்துட்டு மொத்தமே 6 கிராஸ் பேருக்கு தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். அதனால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எங்கே போய் முடியுன்றதை மட்டும் நம்ம எழுதுறது தான் வந்துட்டு இந்த டைஸ் சம்லலாம். ஸோ இது மாதிரி இருக்கிற சம்மம் கொஞ்சம் ஸ்வீட்டு கட்டு சம்மம் பார்த்துக்கணும். அண்ட் தென் டைஸ் சம்மம் கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் கேட்பாங்க காயின். ஒரு காயின்னால எத்தனை ஃபேஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்சிருந்தா 2 ஃபேஸ் இருக்கும். ஒன்று எட்டு விழலாம், டைல் விழலாம். இதை தான் ஆன்சருன்னு தெரியுமா, பட் இந்த ஆன்சர் தான் கரெக்டாக வருமானது தெரியவே தெரியாது. அதான் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ ஒரு காயின் நான் வச்சிருக்கேன், நான் டாஸ் பண்ணுறேன், இல்லை 8 தான் விழும் இல்லை டைல் தான் விழும் அப்படின்னு நான் பர்ஃபெக்டாக எப்போவுமே சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எது வேணாலும் விழலாம். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வந்துட்டு ப்ராபபிலிட்டி. ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயில் ஆகலாம், பாஸ் ஆகலாம். ஸோ இதை தவிர எதனா ஒரு ரிசல்ட் காட்டுமா கேட்டால் கண்டிப்பாக காட்டவே காட்டாது. ஓகே, இந்த விஷயம் தான் நடக்கும்னு தெரியும், பட் இதுதான் நடக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக நம்மளால எந்த விஷயமும் சொல்லவே முடியாது. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிற சாப்டர்ஸ் தான் வந்து ப்ராபபிலிட்டியான சாப்டர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எப்படி இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, ஒரு 1 மார்க் அண்ட் தென் ஒரு 2 மார்க் வரும். ஸோ அதனால தான் ஓவரால் அதில் ஒரு 8 மார்க்ஸ்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு 66 மார்க் சொல்லியாச்சு. ப்ராபபிலிட்டி மட்டும் பக்காவாக பார்த்தா ஒரு 8 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு அண்ட் தென் ஒரு 1 மார்க்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 74 மார்க்ஸ். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அட்டாச்சான ஒரு சாப்டர்ஸ் மட்டும் தான் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன சாப்டர்ஸ்? புள்ளியியல் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்போ கொஞ்சம் கட் பண்ணி ஓகேம்மா. ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழில் வந்து புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 18 மார்க்ஸ்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் தேர்ட் சாப்டரில் ஒரு 40 மார்க்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டர் ஜாமெண்ட்ரியோட சேர்த்து ஒரு 8 மார்க்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8th சாப்டர். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே 8th சாப்டர் தான். ஸோ 8th சாப்டர் நேம்ஸே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படின்னான்றது ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி மட்டும் பார்த்தா ஒரு 8 மார்க். ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க், ஒரு 1 மார்க். அதே இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு அதே மாதிரி ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க் அண்ட் தென் ஒரு 1 மார்க் வரும். ஓகேவா? ஸோ ஓவரால் இந்த சாப்டரில் எப்படி யூஸ் பண்ணி ஒரு 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் வரும்? கம்பல்சரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ஒரு சாப்டரில் மட்டுமே தான் ஈஸியான 2 மார்க்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ரேஞ்ச் வீச்சுன்னு சொல்லுவாங்க, அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வீச்சு கேள்வின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி சில ஈஸியான சம்ஸ் இருக்கிறது இதில் தான். என்ன ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா இது ஃபர்ஸ்ட் 100% கூட போடலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச்னா அது ஃபார்முலா வந்து L மைனஸ் எஸ். எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா L மைனஸ் எஸ் பை L பிளஸ் எஸ். இதான் ஃபார்முலா. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக போட வேண்டிய சம்ஸ். இந்த ஃபார்முலாலாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ ரேஞ்ச்னா L மைனஸ் எஸ். ஸோ L மீன்ஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. மிக பெரிய மதிப்பு, மிக சிறிய மதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா L மைனஸ் எஸ் பை L பிளஸ் எஸ். இப்போ ஓகே சார், எனக்கு இந்த ரேஞ்ச் தெரிஞ்சிச்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் தெரிஞ்சு, எப்படிலாம் கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இப்போ ஃபைண்ட் த ரேஞ்சுன்னு கேட்பாங்க. எப்படின்னா 28, 42 மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. 12, 16 அண்ட் தென் 74 இது மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோல ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேஞ்ச் நம்ம என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதில் ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்னு போட்டுப்பேன். ஸோ ஆரோட அப்ரிவேஷன் தான் ரேஞ்ச். ஓகே, ஸோ ஆர்னு போட்டுப்பேன். L மைனஸ் எஸ்ன்னு எனக்கு ஆல்ரெடி ஃபார்ம்ல தெரியும், இருந்தாலும் எழுதுங்க L மைனஸ் எஸ். அடுத்த ஸ்டெப்ல R இஸ் ஈக்குவல் டு L. இந்த ரோலியே எது லார்ஜஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். 74 இஸ் பிகஸ்ட் நம்பர். ஸோ Lக்கு வந்து 74 மைனஸ் நெக்ஸ்ட் எஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தா 12 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 12. அப்போ therefore R is equal to 74 minus 12. 74ல 12 போச்சுன்னா 62. ஸோ இதுதான் ரேஞ்சோடைய ஃபைனல் வேல்யூ. ஓகே, இதுக்கு ஒரு 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட் இதையே வந்துட்டு இல்லை இதுக்கு ஒரு மார்க் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கூட ஒரு மார்க் கொடுப்பாங்க. இதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ L மைனஸ் எஸ்னா உனக்கு இங்கே போட்டது தான் 74 மைனஸ் 12 பை 74 ப்ளஸ் 12. ஏன் 74 மைனஸ் 12 74 ப்ளஸ் 12 போகிறோன்னா மேலே ஃபார்முலாவில் மைனஸ் இருந்தாலும் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 74 minus 12 ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் சொன்னது தான் 62 டிவைடட் பை 74 plus 12 போது என்ன பண்ணா 86. இப்போ என்ன பண்ணி இதால இதை டிவைட் பண்ணி நம்ம போடணும். ஸோ டிவைடட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி வரணும்னா பாயிண்ட்ஸில் தான் வரும். மோஸ்ட்லி 0.1 2 3 சம்திங் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டிவைட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 86 கீழே இருக்க வேல்யூஸ் எப்பவுமே அவுட்டரில் போடணும், 62 உள்ள போட்டுக்கணும். ஓகே, இங்கே டாட் வச்சாச்சுன்னா நம்ம ஒரு 0 இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ 86 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்க்கணும்.
7 times ஓகேவா. ஸோ 7 into 86 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 7s are 42 2 பேலன்ஸ் 4 7 8s are 56 plus 4 60. ஸோ ஆல்மோஸ்ட் 602 வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 ஒரு டாட் வச்சாச்சுன்னா ஒரு ஜீரோ இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த 86 இருக்கு. 180 86 எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 times போகும். 172 and then 8 again 0. ஸோ திரும்பவும் நான் இங்கே ஒரு ஜீரோ இன்செர்ட் பண்ணேன், மேலே ஒரு ஜீரோ, அப்போ 0.72. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் தான் போட்டேன். ஸோ அப்போ இதில் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.72. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் நீங்கள் கம்பல்சரி போட்டு ஆகணும். ஸோ அது மாதிரி போட்டு முடிச்சா மட்டுமே தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நான் ஃபைனலாக கேன்சல் பண்ண தெரியல சார், இதோட விட்டுட்டா பரவாயில்லையா சார்னு கேட்டால் விட்டுட்டு வரலாம், பட் ஆனால் மார்க்ஸ் குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் ஈஸியான சாப்டர். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 + 18 58, ஒரு 8 66, 66 + 16 82 மார்க்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் முடிஞ்சிருக்குமா. 82 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. 90 சொன்னீங்க இல்லையா. இதுக்கப்புறம் ஈஸியான ஒரு சாப்டர் இருக்குது, 5th சாப்டர், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த சாப்டரில் என்ன ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேரே ஜாமெண்ட்ரின்னு வருது. ஜாமெண்ட்ரினாலே மோஸ்ட்லி நிறைய பசங்களுக்கு பிடிக்கும். சம்ஸ் பிடிக்குதோ இல்லையோ ஜாமெண்ட்ரி கிராஃப் போடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால இது வரைக்கும் மேக்ஸ்லேருந்து எதோ சாப்டரை கூட மாற்றினாங்க, பஸ் கிராஃப் ஜாமெண்ட்ரி மட்டும் தூக்கவே இல்லை. ஏன்னா அதுதான் 10th பசங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குன்றதுக்காக அது இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே பண்ணலை. ஸோ கவர்மெண்ட் எப்பவுமே உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் தான் உங்களுடைய ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணாமல் ஜாலியாக இருந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ 8th சாப்டர்ல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் தென் முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர். இது ரெண்டும் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காதுமா. இப்போ கூட நான் சொல்கிறேன், பப்ளிக்கில் இந்த கொஸ்டின் கம்பல்சரி வரும் ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் பேஸ் பண்ணி. இல்லைனா நீங்கள் இந்த கமெண்ட் இதுலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணி போடலாம் உங்களுடைய எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட. ஏன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டரும் ஸ்கொயர் ரூட் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. மோஸ்ட்லி அது வந்துட்டு என்ன சொல்கிறது, எப்பவுமே காலங்காலமாக வருஷமாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதால எங்களுக்கு தெரியுது. என்னடா இவர் இந்த கொஸ்டின் வரும்னு சொல்கிறாரு, வருமோ வராதோன்னுலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கம்பல்சரி இருக்கும். ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டரும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் மெயினான ஒரு சம். ஏன் சொல்கிறேன்னா இதில் என்ன ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா ஆஃப்னு போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் குவாட்ரேட்னா 4 செட் நம்பர் கொடுப்பாங்க. -4, -2, -8, -4, 2, -3 and then -7, இது மாதிரி ஒரு 4 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. 4 நம்பர்ஸ் கொடுத்தா ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர். 3 நம்பர் கொடுத்தா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னால 3 ஷேப் தான் இருக்கும். ஸோ அதனால் 3 நம்பரோட முடிஞ்சா அது ட்ரையாங்கிள், 4 நம்பர்ஸ் வந்து அது குவாட்ரேட்டர். எப்படின்னா இந்த நம்பர்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை நீங்கள் இப்போ ஆர்டராக எழுதணும். -4, -2னா -4 2, நெக்ஸ்ட் -8 4, நெக்ஸ்ட் 2 3, 7 2னா 7 2. ஃபர்ஸ்ட் போட்டிருக்க நம்பர் சுற்றிக்கு லாஸ்ட் போடணும். எப்படி 4 நம்பர் கொடுத்தாங்கன்னா 5ல் ஸ்டாப் பண்ணணும், 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 4ல், அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும் அதில் ஸ்டாப் பண்ணணும். -4 2. கவனிங்கம்மா. ஸோ இதில் என்ன ஒரு ஈஸியான கான்செப்ட் அவ்வளோ தான். இந்த நம்பரத்துக்கு அப்படியே போட போகிறோம், ஆஃப்னு போட போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மேலே இருந்து பாட்டமில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 4 4s are 16. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எப்பவுமே சைனை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் அப்புறம் தான் நம்பர்ஸ். ஓகே, 8 3s are 24. நெக்ஸ்ட் 2 2s are 4. இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 2s are 4 and then ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 7 2s are 14. ஓகே, நெக்ஸ்ட் இது கண்டிஷன் மைனஸ். எப்பவுமே நடுவில் ஒரு மைனஸ் யூஸ் பண்ணு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். பட் இப்போ டாப் டு பாட்டம் முடிஞ்சதுல இருந்து இப்போ பாட்டம் டு டாப் கீழே வந்து மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணு. ஓகே, எப்படின்னு பாருங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் மைனஸ் 2 8s are 16. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4 2s are 8. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 7s are 21. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4s are 8. நெக்ஸ்ட் ஆஃப் சேம் சைனாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. -24 -16 சேம் சைனாக இருக்குது. ஸோ -40 அண்ட் தென் +4 +14 +18. ஓகே, ஸோ -40 +18. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் வந்து சப்ராக்ட் பண்ணோம். இதுலேருந்து ஒன்று பாரோ வாங்கிக்கோங்க. 10ல் 8 போச்சுன்னா 2 அண்ட் தென் இங்கே 3, 3ல் 1 போச்சுன்னா 2 அண்ட் தென் பிகர் நம்பரோட சைன் போடணும். 40 பிகஸ்ட் நம்பரா 18 பிகஸ்ட் நம்பரை பார்த்தா 40 தான் பிகஸ்ட் நம்பர். ஸோ அதோட சைன் நெகட்டிவ்னு இருக்கிறதால நான் இங்கே நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -22 நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துல எது மெஜாரிட்டி அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 2 நெகட்டிவ் இருக்குது, சேம் 2 பாசிட்டிவ் இருக்குது. ஸோ -16 -8 -24 and then 21 + 8 29. ஸோ 3 சாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதையும் சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 29ல் 24 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம். +5 தான் வரும், ஏன்னா பிகஸ்ட் நம்பர் 29 தான். ஸோ 5. ஸோ
ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆஃப் -22 இந்த மைனஸ் சைன் எப்பவுமே உள்ள கொண்டு போயிடுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ராக்கெட்னால அங்கே இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5. அப்போ therefore ஆஃப் -22 -5 -27 சேம் சைன் ஆட் பண்ணி இப்போ இது கேன்சல் பண்ணால் 13.5 வரும். 26 இருந்தால் 13 2s are 26 வரும். ஸோ இங்கே 27 இருக்கிறதால அதுக்கப்புறம் ஒரு வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நம்ம 0.5 போட்டுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் ஃபைனலாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எல்லாத்துலேயுமே ஏரியானாலே அங்கே ஸ்கொயர்ஸ்ன்றது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். ஸோ ஏரியானாலே அங்கே ஸ்கொயர்ஸ்ன்றது வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட யூனிட்ஸும் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு அதோட 5 மார்க்ஸ்னா 5 மார்க்ஸ்னு கொடுப்பாங்க. மேக்ஸில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எப்பயும் மற்ற சப்ஜெக்ட்லாம் தேரியில் உள்ள கரெக்ஷன் பண்ணுவாங்க. மேக்ஸில் மட்டும் அப்படி கிடையாது. கொஸ்டின் நம்பரை தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. 33 நம்பர் போட்டுட்டீங்கன்னா அது 33 நம்பர் மட்டும் தான் டிக் பண்ணுவாங்க பப்ளிக் கரெக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ அதனால் நம்பர்ஸை கரெக்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், சூப்பராக எழுதியிருக்கேன், ஆனால் மார்க் மட்டும் எனக்கு வரலன்னா இது மாதிரி ஒரு சில ரீசன்ஸால் வராமல் போயிடும். ஏன்னா இப்போ குவார்டர்லி மார்க் ஆஃபலி மார்க்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒழுங்காக மார்க் வரலாம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரீ டோட்டல் போடுவோம், மிஸ் இது கரெக்டாக இருக்குது, நீங்கள் தப்பு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். பட் பப்ளிக் மார்க் எப்படி நீங்கள் கேட்க முடியும்? கொஸ்டின் நம்பர் போடலன்னா உங்களுக்கு தெரியுமா? நீ ஏதோ பதட்டத்தில் விட்டுட்டு வந்திருப்பேன். ஸோ அதனால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து சாதா எக்ஸாமை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நினைப்போம் பப்ளிக் எக்ஸாமு ஒரு புதுசாக எப்படி இருக்குமோ பயமாக இருக்குமோலாம் நினைப்போம். ஸோ அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் போய் ஒரு ஸ்லிப் டெஸ்ட் எதுனா எப்படி இருக்கும் அதே ஒரு ஃபீலிங்ஸ் தான். என்ன ஒன்றா பப்ளிக் எக்ஸாம் நம்ம கொஞ்சம் செக்யூராக நடக்கும். வேறு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே இருக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும், உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அமைதியோட ஒரு இதில் வந்துட்டு நீ எழுதிட்டு இருப்ப, அட்மாஸ்பியரில் எழுதிட்டு இருப்ப. ப்ளஸ் உன்னுடைய இதுக்காகவே வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்டு கோயிலுக்கு போய் வேண்டுறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உனக்கு வந்துட்டு என்ன ஒரு மனுஷங்களுக்கு முக்கியமான ஒரு இடமே எதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பப்ளிக் தான். ஸோ அதோட மார்க் தான். அன்றைக்கி போகும்போது தான் ஸ்கேலை தூக்கிட்டு போகும்போது ஏதோ கத்தியை தூக்கிட்டு நீ போகிற மாதிரியே உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வரும். அது நீ அனுபவிக்கும் போது தெரியும். இது நிறைய பேர் சொல்லுவாங்க பப்ளிக்கு போய் நீ எழுதி பார்த்தா தான் தெரியும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி உன்னை பயமுறுத்திருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் பப்ளிக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அதை நினச்சலாம் பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக போடும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஓகேவா? ஸோ நீ கஷ்டப்பட்டு ஒழுங்காக உழைச்சினா கண்டிப்பாக அதுக்கேற்ற மார்க்கை கடவுள் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் கொரோனா அதிகமாக வந்துருச்சு, நான் நல்லா படித்தேன், எனக்கு கொரோனாவால் தான் நான் மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா ஒரு சாக்காக சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறதா இருக்கும். ஸோ உங்கள் பேரண்ட்டையும் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். ஓகேவா? ஒரு சிலர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீ தலை குனிஞ்சு நிற்ப, ரிசல்ட் வரும்போது உன்னை எப்படினாலும் கிண்டல் பண்ணணும்னு காத்துட்டு இருக்க ஜனங்க முன்னாடி நீங்கள் போய் அசிங்கப்பட்டு நின்றாதீங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸ். ஓகே? ஸோ இது வரைக்கும் ஒரு 82 மார்க்ஸ் சொல்லியாச்சு. ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் அண்ட் தென் இந்த மாதிரி சில சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 87 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எங்களுடைய ஜிங்கிரிஜு சேனலுடைய நல்வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ. நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.